Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி CNC ஜாலி வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா நான் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்து இது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். அவுட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் எதுவுமே கொடுக்காம கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளாகவே நம்ம கிரியேட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு CNC ஜாலி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். இதில் CNC ஜாலி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த இமேஜஸ் இதில் வந்து இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் நிறையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து டோர் பேனலுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துடுங்க. நான் இது மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு வெக்டர் ஃபைல் கன்வெர்ட்டர் ஆன்லைன்னு கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, convertio.co இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அப்படின்னா அதாவது நம்ம இதை கிளிக் பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதுக்குள்ளார வந்துடுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூஸ் ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷனில் அதாவது எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓப்பன்னு கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் நிறைய ஃபைல் கொடுக்குறதா இருந்தாலும் இங்கே ஆட் மோர் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சூஸ் ஃபைலுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு ரெடின்னு சொல்லி வருது. கன்வெர்ட் ஆல் டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெக்டாரில் ஏஐ ஃபார்மேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கன்வெர்ட்டுன்னு கொடுத்துடுங்க. பார்த்திங்கன்னா ஃபினிஷ்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃபைலையும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து அது டவுன்லோட் ஆகிருக்கு. ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 3ds Maxஐ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இம்போர்ட்டுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லொக்கேஷன் அந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு CNC ஜாலின்னு வச்சுருக்கேன். இதில் நான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐக்கான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். மெர்ஜ் ஆப்ஜெக்ட் வித் கரண்ட் சீன்ஸுன்னு அந்த ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. சிங்கிள் ஆப்ஜெக்ட்டுன்னு இருக்குது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டுன்னு இருக்குது. நம்ம சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் வந்து இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஓல்டு நேம் வந்து ஷேப் 1ன்னு இருக்குது. நியூ நேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேறு ஒன்று நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நேம் இருக்கிறதுனால இது நியூ நேம் எடுத்துக்குது.
இந்த நேம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு அந்த ஜேபிஜியாக இருந்தது, நம்ம ஏஐ ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணோம் பார்த்திங்களா, வெக்டார் ஃபைலாக. அதை கொண்டுட்டு வந்தால் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 2Dயில் இருக்குது. இதை நம்ம 3Dயாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் அப்ளை பண்ணுங்கள். இதில் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. நான் 0.05 இன்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம இந்த சிஎன்சி ஜாலி வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்டில் போய்ட்டு இம்போர்ட்டுன்னு கொடுங்க. இப்போ நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இதில் ஓகே கொடுக்குறேன், இதுலேயும் ஓகே கொடுத்துக்கிறேன். நேம் வந்து நியூ நேம் வந்து ஷேப் 004ன்னு இருக்குது, ஓகே கொடுத்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் அமௌண்ட்டில் 0.05 இன்ச்சுன்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுவே ஓகே அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அவுட் சைடில் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணும் பார்டர் மாரி அப்படின்னும்போது நீங்கள் ஷேப்ஸில் போயிட்டு ரெக்டாங்கிளை வந்து எடுத்துக்கோங்க. இதில் ஸ்னாப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிடுங்க. மாடிஃபை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு எடிட் ஸ்ப்ளைன் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் நம்ம கீழே வாங்க, இதில் அவுட்லைன் இருக்கும். அவுட்லைனில் நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கூட இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அது தகுந்தாப்புல ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து அப்ளை பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரூட் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃபுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள், எஸ் கொடுங்க. இதில் பார்த்துட்டு சென்டரில் வர்றது மாரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்னாப்பை வந்து ரொட்டேட்டிங் ஸ்னாப் இருக்குது பார்த்திங்களா, ஆங்கிள் ஸ்னாப்பு, அதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆங்கிள் ஸ்னாப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ரொட்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ஸ்னாப் மேலே வந்து ரைட் கிளிக் பண்ணி இங்கே ஆங்கிளில் வந்து 90 டிகிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு எப்படி வேணுமோ பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் அது போல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபால் சீலிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் ஃபால் சீலிங் கிளாஸ் அப்போ இது மாதிரி உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட்டிஷியன் வாலாக வந்து இன்டீரியர்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூஜா யூனிட்லலாம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்டிஷியனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியரில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இங்கே எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த பில்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்பவே நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம இந்த சிஎன்சி ஜாலி மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த 3D ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 2Dயாக இதை கன்வெர்ட் பண்ணி வெக்டர் ஃபைலாக 3ds மேக்ஸ்குள்ளே கொண்டுட்டு வந்தால் 2Dயாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்து 3Dயாக மாற்றிக்கலாம். நம்ம இதில் கிரில் கேட்டு கூட
க்ரியேட் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெஷ்ஷெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு டோர் பேனல் க்ரியேட் பண்ணலாம். எங்கெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணுமோ அப்போ வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வீரே லைட்டில் நம்ம மெஷ் லைட் இருக்குது. உங்களுக்கு இதுதான் மெஷ் லைட்டு. இந்த மெஷ் லைட்டும் ஆம்பியன்ட் லைட்டுன்னு இருக்குது, அதை பற்றியும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.